Hi friends, welcome to SR Academy. TNPSC Group 4 எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மேத்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்ட் 1 ஏற்கனவே பார்த்தாச்சு. அதில் 13 கணக்குகள் பார்த்தோம். மீதமுள்ள 12 கணக்குகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் பொழுது முறையில் 2.25 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. 2.25 ஆண்டு அப்படின்னு கூட்டு வட்டி கணக்கில் கொடுத்தா அதை 2 ஆண்டை தனியாகவும் 3/4 ஆண்டு தனியாகவும் கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். அதுதான் எளிமையான மெத்தடு. ஸோ ஃபார்முலா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கூட்டுத்தொகை A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ சார் போன கணக்கில் வேறு ஃபார்முலா சொன்னீங்க, இந்த கணக்கில் வேறு ஃபார்முலா சொல்கிறீங்க. போன கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வட்டி வீதம் சொன்னாங்க, அதுக்கு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இதில் கேள்வியில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. முதல்ல 2 ஆண்டுகளுக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அசல் 10,000ன்னு தெரியும். அடுத்தது என்ன பாருங்கள், வட்டி வீதம் R = 8%. எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 10,000 × 1 + 8/100 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10,000 இது பாருங்கள் 100 108/100 ஸ்கொயருன்றதால 2 தடவை போடுறேன். 4 0 இங்கே ஹெச்எஸ். ஸோ 108 பெருக்கினா நமக்கு 1664 11,664 ரூபாய் கூட்டுத்தொகை வருது. ஓகேவா? ஸோ இந்த 11,664ல் 10,000 அசல் போச்சுன்னா மீதி இருக்கிற வட்டி 2 ஆண்டுகளுக்கு 10,000 போனால் 1664 ரூபாய். ஸோ ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த 3/4 ஆண்டுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்க வேண்டும். அது தனி வட்டிக்கான ஃபார்முலாவிலே நம்ம போட்டுடலாம். ஏன்னா கூட்டுத்தொகையை நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. PNR/100. ஸோ P என்பது கடைசியாக என்ன கண்டுபிடிச்சோமோ அதை போடுங்க. 11,664 இன்ட்டு 3/4 ஆண்டு 3/4 இன்ட்டு 3/4 இன்ட்டு R அதே 8% தான். ஸோ அடித்தோம்னா 2 அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு 669 ரூபாய் 84 ஸோ 2 வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த வட்டியும் இதையும் கூட்டிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. 1664 அதை அப்படியே கூட்டுங்க. 84 பைசா 3 3 3 2. ஸோ 2,333 ரூபாய் 84 ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூட்டு வட்டி கணக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பெருக்கல் கணக்குகளும் அதில் அடித்தல் சுருக்குதல் இதெல்லாம் வரும். இதில் எந்த தப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னாலும் நமக்கு ஆன்சரே வராது, ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ பொறுமையாக போட்டாலும் தெளிவாக தப்பு இல்லாமல் போடுங்க. அடுத்த கணக்கு போகலாமா? ஒரு கன செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் LBH கொடுத்துட்டாங்க எனில் மொத்த பரப்பு காண்க. மொத்த பரப்புக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஃபார்முலா என்னன்னா 2 × LB + BH + HL. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இங்கே வேணாம் 2 × LB 4.5 × 3 + BH 3 × 2.5 + HL H 2.5 × 4.5. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 ×
13.5 ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 11.25. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 32.25 வருது. இதை நாம் பெருக்கி போட்டோம்னா 64.50 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. சார் ஜீரோவை காணோம் சார் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து வர கடைசி ஜீரோவை நாம் விட்டுடலாம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அடுத்த கேள்வி, 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க. ஸோ ஒரு கன சதுரம் இருக்கு, அது 4 சென்டிமீட்டர் அளவுடையது. இது மாதிரி 3 பக்கவாட்டில் ஒன்று பக்கத்தில் ஒன்று இணைக்கிறாங்க. ஒரே அளவுடைய 3 கனசதுரத்தை இணைக்கும் பொழுது இப்போ என்ன கிடைக்குதுன்னா ஒரு கன செவ்வகம் கிடைக்கிறது. சரி, இது மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றும் 4 சென்டிமீட்டர் அப்படின்றதால இந்த அளவு என்னது 3×12. அப்புறம் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 4 தான் இருக்கும். இந்த அகலம் அது என்னன்னா அதுவும் 4 தான் இருக்கும். ஏன்னா ஒன்றுத்தையும் பக்கவாட்டில் தான் இணைச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு. எல் என்ன 12, பி என்ன 4, ஹெச் என்ன அதுவும் 4. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மொத்த பரப்பு கிடைக்கும். கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு. அதுக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இதே மாதிரி ஃபார்முலா போட்டு ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு கணக்கு போட்டோம். அதே மாதிரி தான் இப்பயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக என்ன போடணும், லென்த்து 12. ஸோ 12 இன்ட்டு 4, 4 12 48. ஸோ பி இன்ட்டு ஹெச் 4 4 16 ப்ளஸ் ஹெச் 4, எல் 12, 4 12 48. ஸோ ஓகேவா? இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். 96, 102, 112. 2 இன்ட்டு 112 இஸ் ஈக்குவல் டு 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கணக்கு ஆட்கள் நாட்கள் கணக்கு. ஸோ இது 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாளில் முடிப்பார். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 36. எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவும் பியும் ஒன்றா வேலை செஞ்சால் அதற்கான ஃபார்முலா ஏபி பை ஏ ப்ளஸ் பி. அதாவது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, டிவைடட் பை போடுங்க, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவுக்கு பதிலாக 36ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 36 பி பை 36 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12. 12 12 3 12 36. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறுது. 1 இன்ட்டு 36 36 ப்ளஸ் 1 இன்ட்டு பி பி. ஸோ இங்கே 3b இருக்குது. ஸோ இந்த 3b இந்த b இங்கே வந்தால் 2b இஸ் ஈக்குவல் டு 36, b இஸ் ஈக்குவல் டு 18. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து இது ஒரு மாறல், நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கு ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் ஆகுது. ஸோ முதல்ல இங்கே தோட்டக்காரர்கள் எழுதிடுவோம், இங்கே நிமிடங்கள் எழுதுவோம். 6 பேர் 120 நிமிஷத்தில் களை எடுப்பாங்க. அப்புறம் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்கணும். அதே வேலையை எத்தனை நிமிஷத்தில் செய்யணும்? 30 நிமிஷத்தில் செய்யணும். அப்படின்னா நமக்கு எவ்வளவு தோட்டக்காரர்கள் தேவை? ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தா இங்கே நேரம் குறையும். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு பேர் என்ன? எதிர்மாறல். 1 அதிகரிக்கும் பொழுது 1 குறைந்தால்
அது எதிர்மாறல். எதிர்மாறல்ல பெருக்கல் விகிதம் சமம். அதாவது இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், அதை சமப்படுத்துகிறோம். 6 × 120 x × 30. அவ்வளோதான். ஒரு 30 30, 4 30, 120, 6 4 24 x. ஸோ இப்போ நம்ம x 24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஆன்சர் 18ன்னு இருக்குது சார். ஆனால் அப்போ நம்ம கேள்வியை திருப்பி பார்க்கணும். 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ கூடுதலாக எத்தனை பேர் தேவை? ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க. அதனால் கூடுதலாக எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்கறதால இந்த 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 18 பேர் கூடுதலாக தேவை. ஆப்ஷன் பி. இதுவே எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தா நாம் 24ன்னு போட்டிருக்கணும். இங்கே கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்டதால் 18ன்னு போடுறோம். இங்கே அடுத்த கேள்வி பாருங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான கேள்வி. ஏன்னா இதில் கூட்டலோ கழித்தலோ பெருக்கல் வகுத்தல் அது மாதிரி எந்த சிக்கலும் இல்லை, ஃபார்முலாவும் இல்லை. சென்டென்ஸை படித்து நாம் புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் எழுதிடலாம். இப்போ இதில் ஏ பிஐ விட சிறியது பெரியது அப்படின்னு வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 பேரில் எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம வரிசைப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அதுவே போதும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ பெரியதை மேலே எழுதிக்குங்க, சிறியதை கீழே எழுதுங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிங்க. ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதும். ஏ இருக்குது பாருங்கள், அது பிஐ விட சிறியது, சிஐ விட பெரியது. அப்போ சிக்கு மேலே பிக்கு கீழே அப்படின்னு எழுதணும். இது எழுதும்போது நல்லா இடம் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மற்ற எழுத்துக்களும் போடுறதுக்கு இடம் வேண்டும். அடுத்த லைன் படிங்க. டி ஏஐ விட சிறியது அப்படின்னா ஏவுக்கு கீழே வரும். சிஐ விட பெரியது சிக்கு மேலே வரும். அப்போ இங்கே தான் வரும். அடுத்து பாருங்க. இ பிஐ விட சிறியது, இ பிக்கு கீழே வரணும். ஏஐ விட பெரியது, அப்போ இங்கே வரும். ஓகேவா? இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? இதில் மிகவும் சிறியது எது? இருக்கத்திலே சின்னது சி தான். ஆப்ஷன் சி. இப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இதில் நடுவில் இருப்பது எது அப்படின்னு கேட்பாங்க. இதில் முதல்ல இருக்கிறது எதுன்னு கேட்பாங்க. இரண்டாவது பெரியது எதுன்னு கேட்பாங்க. நாம் இந்த வரிசை முறையை சரியாக எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் என்ன கேட்டாலும், கேள்வி என்ன கேட்டாலும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அடுத்த கேள்வி ஒரு ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு கணக்கு. ஸோ ஒரு நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன் வருவதற்கான நிகழ்தகவு. இப்போ நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டில் மொத்தமாக எத்தனை சீட்டுகள் இருக்கும்? ஒரு சீட்டுக்கட்டில் மொத்தமாக எத்தனை சீட்டு இருக்குன்னா 52 சீட்டு இருக்கும். ஸோ n of s is equal to 52. அதில் ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை ராஜா இருக்கும் சொல்லுங்கள்? 4 ராஜா இருக்கும். ஒரு பூவுக்கும் ஒரு ராஜா, 4 ராஜா இருக்கும். அதே போல் 4 ராணி இருக்கும். படை வீரன் அப்படின்னா ஜாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அப்போ ஒரு ராஜாவோ ஒரு ராணியோ அல்லது ஒரு படை வீரனோ வருவதற்கான நிகழ்தகவு n of a அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 8 12 எல்லாத்தையும் கூட்டிக்கணும், 12. அடுத்து P of Aவுக்கு ஃபார்முலா n of a divided by n of s which is equal to 12/52. 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 3×12 13 4 52. 3/13 தான் விடை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. திரும்பவும் ஒரு தனி வட்டி கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 மாறுகிறது. இதை பாருங்க, இது வட்டி எவ்வளோன்னு கொடுக்கல, கூட்டுத்தொகையை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அசல் என்னன்னு தெரியல. எனில் அந்த தொகையை காண்க. ஸோ அந்த அசல் தான் கண்டுபிடிக்கணும். n = 3, r = 12%.
தனி வட்டியில் கூட்டுத்தொகை A = P + I. என்ன சார் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அசலையும் வட்டியும் கூட்டினா நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபார்முலாவெல்லாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 17,000. P தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் I = PNR/100. தட் இஸ் ஈக்குவல் டு P காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1 + NR/100. ஸோ நமக்கு தான் எண்ணும் ஆறும் தெரியுமே, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 + N என்ன? 3 ஆண்டுகள். R 12/100. இதை நாம் சுருக்கினா 3 12 36, அது கூட 100 கூட்டினா 136/100. இந்த P இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலே நமக்கு P வந்துடும். P = 17,000 இங்கே போடுறேன் × 100/136. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் P = 12,500 அப்படின்னு வரும். ஆப்ஷன் B தான் சரியான விடை. அடுத்த கணக்கு ஒரு வரிசை அமைப்பை நம்ம கண்டுபிடிக்கிற கணக்கு. A1 B2 C3 அதே போல் Z = 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டா இதன் மதிப்பை கண்டுபிடி. அதாவது இந்த 2 டேஷில் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் போடுறேன், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி ABCDக்கு வரிசையாக எல்லா நம்பரும் எழுதியாச்சு. இப்போ FJன்னு சொல்லியிருக்காங்க. Fக்கு 6, Jவுக்கு 9. 6, Jவுக்கு 10. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4ன்னு வருது. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இங்கே இருக்குது. அதே போல் Nக்கு பாருங்கள், N 14, S 19. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அதே போல் Lக்கு L 12, Z 26. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு 14. ஸோ 14 ஸ்கொயர் பண்ணால் 196. இங்கே 1 விட்டு. அதே மாதிரி S 19வது எழுத்து, X 24வது எழுத்து. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ புரியுதா? 1 தாண்டி அதனோட ஸ்கொயரு, 1 தாண்டி அதனோட ஸ்கொயரு, 1 தாண்டி அதனோட ஸ்கொயரு, 1 தாண்டி அதனோட ஸ்கொயர். இப்போ இதை தாண்டி இதனோட ஸ்கொயர் வரும், இதை தாண்டி இதனோட ஸ்கொயர் வரும். இப்போ N எத்தனாவது எழுத்து? N 14வது எழுத்து. Q 17வது எழுத்து. வித்தியாசம் 3. அதை ஸ்கொயர் பண்ணால் 9. பீட்டா = 9. ஸோ W 23வது எழுத்து. அடுத்தது Y 25வது எழுத்து. வித்தியாசம் 2. அதை ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஆல்ஃபா 4, பீட்டா 9. ஆப்ஷன் A தான் சரியான விடை. இது மாதிரி எழுதி போடுங்க. டைம் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நம்ம அவசரத்தில் தப்பு பண்ணி 1 மார்க் கம்மியாக எடுக்கிறத விட 1 நிமிஷம் லேட்டானாலும் கரெக்டாக எடுக்கிறது தான் சரியான வழி. அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். உங்களுக்கு TNPSC ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் வேண்டுமா? எங்ககிட்ட TNPSC குரூப் 4 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமானது. குரூப் 4 கொஷின் 9 செட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த 9 வருடமாக நடந்த கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் மார்க்டு PDF இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் PDF அனுப்பி வைக்கப்படும். அதே சமயத்தில் எங்ககிட்ட குரூப் 1 எக்ஸாமுக்கும் 6 செட்டு கொஷின் பேப்பர்ஸ், ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இது வேணும்னா இதுவும் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமானது. இது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நாங்கள் TNPSC வீடியோக்கள் நிறையவே போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் TNPSCன்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே அனைத்து வீடியோக்களும் அனுப்பி வைக்கப்படும்.
அடுத்த கணக்கு 0.40 0.43 ப்ளஸ் 0.46 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கைனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, அப்போ தான் நாம் என்னு குறிப்போம். இந்த தொடர் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஒரே நம்பரை திருப்பி கூட்டி கொண்டு போகிறாங்க. 0.03ன்றத கூட்டிக்கின்னு போகிறாங்க. அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா Tn is equal to அடுத்து இது Tn வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்தில் n is equal to ஒரு ஃபார்முலா இருக்குது. L மைனஸ் A பை D ப்ளஸ் 1 அப்படின்றது ஃபார்முலா. நம்ம n உறுப்புகள் n is equal to என்னன்றதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறது ஈஸியாக இருக்கும். L என்றது லாஸ்ட் டேர்ம், A என்றது ஃபஸ்ட்டு டேர்ம், D என்றது என்னென்னா ரெண்டாவது டேர்ம்லேருந்து மொதல் டேர்மை கழிச்சிட்டா வரது. இதில் இருந்து இதை கழிச்சா நமக்கு 0.03 அப்படின்னு வரும். ஸோ லாஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் A 0.40 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 0.03 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0.6 டிவைடட் பை 0.03. இது புள்ளி வச்ச நம்பர்ன்றதால மேலேயும் கீழே நான் 100ஆல் பெருக்கிறேன், அப்போ தான் நாம் வகுக்க முடியும். ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 6/60/3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 1 21. விடை 21, ஆப்ஷன் டி. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த வீடியோவுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். அடுத்த கேள்வி, ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இது பெருக்கு தொடர் வரிசை. ஏன்னா ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்னா இதனுடைய கூடுதல் காண்க அப்படின்றாங்க. இது எப்படி சார் பெருக்கு தொடர் வரிசை அப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் டிவைட் பண்ணுறேன். 14/21 எனக்கு என்ன வருது, 2/3ன்னு வருது. அதே போல் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் டிவைட் பண்ணால் அதே 2/3 தான் வருது. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா தொடரின் கூடுதலுக்கு இங்கிலீஷில் சம் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்குது. S infinity is equal to A/1 - R அப்படின்றது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். 21 டிவைடட் பை 1 - Rன்றது நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம் பாருங்கள், அதுதான் 2/3 which is equal to 21 அப்படியே வச்சுக்கிறேன். இது எல்சிஎம் எடுத்து பெருக்குனா 1 3 3 3ல் 2 போனால் 1/3 that is equal to 21 × 3/1 வரும், 63. ஸோ முடிவுறா தொடரின் கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 63. கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த கேள்வி, -2 -4 -6 அதே போல் -100 வரை இந்த கூட்டுத்தொடர் வரிசை அவங்களே சொல்லிட்டாங்க ஏபி கூட்டுத்தொடர் வரிசை. இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குன்றத நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாருங்கள், 2 2 கூடும்போது 100ல் முடியுது. அப்படின்னா மொத்தமாக 50 உறுப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் கேட்குற கேள்வியில் என்ன கேட்குறாங்க, கடைசியிலிருந்து 12வது உறுப்பு அப்படின்னா கடைசியிலேருந்து 11 உறுப்பை விட்டுட்டு 12வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. 11 உறுப்பை விட்டுட்டா 39 வருது. இது முதல்ல இருந்து 39வது உறுப்பு, முதல்ல இருந்து 39வது உறுப்பு, கடைசியிலிருந்து 12வது உறுப்பு. ஓகேவா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Tn = A + n - 1 × Dன்றது
ஃபார்முலா. ஸோ நாம் கண்டுபிடிக்க போகிறது 39. அப்போ T39 இஸ் ஈக்குவல் டு ஏனா அது முதல் உறுப்பு -2, n 39 அதில் 1 போனால் 38, இந்த ப்ளஸ் வரும், இன்ட்டு டி என்ன, ஸோ ரெண்டாவது உறுப்பில் இருந்து மொதல் உறுப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் டி. -4 + 2 இஸ் ஈக்குவல் டு -2. that is equal to -2 -76. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், -76 வருது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா ரெண்டுமே மைனஸு, அதனால் மைனஸ் தான் வரப்போகுது. 78 -78 ஆப்ஷன் பி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.